மூன்றாம் நிலை. இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் முதல் முறை தரையில் குப்புற விழுகிறார். என் இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். அது ஏன் என்றால், பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். என்னப்பா இது? 38 ஆண்டுகளா நடக்க முடியாம படுத்த படுக்கையா இருந்த ஒருத்தனை பார்த்து உன் படுக்கையை தூக்கி கொண்டு நட அப்படின்னு சொன்னானே, இன்னைக்கு இவனே கீழே விழுறானப்பா. அது மட்டுமாப்பா, 7 பேய்களை பகதள மரியாவிடமிருந்து ஓட்டியவனாச்சே. அடா இவ்வளவு ஏனப்பா? இறந்த லாசரை 3 நாள் கழிச்சு எழுந்து வாழன்னு சொன்னவனாச்சே, இன்னைக்கு இவனே தடுமாறி விழுவுறான். என்னோடு நடந்து வரும் நண்பர்களே, அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுகளினால் உங்களில் அநேகர் விழுந்து விடுகின்றீர்கள். நான் சுமக்கும் இந்த சிலுவையின் வழியாக உங்களை தீமையிலிருந்து எழுந்து நடக்க வைக்க வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். இதை சிந்தையில் கொண்டால் தெளிவு பிறக்கும். எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரம் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரம். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவர்களாக. ஆமேன்.